நீங்க உதவி பண்றீங்க. உதவி பண்றது வந்து இந்த கையில குடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களோட நல்ல எண்ணம் இருக்குன்னா இதுதான். அரசியல்ன்றதுக்காக என்ன வேணாலும் செய்றத வந்து விமர்சனம் பண்றது சரியா? அதுவும் வந்து அவர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்பதான் நீங்க உள்ளுக்குள்ளேயே வந்திருக்கீங்க. அத தொட்டு பார்த்து இதோட இது ஒப்பிடுறது வந்து எப்படி சாத்தியம்? விஜய் சொன்ன விஷயம் வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னாலும், அத வந்து டெவலப் பண்ணி பேனர் வரைக்கும் கொண்டு போய் கட் அவுட் வச்சு அதெல்லாம் கொண்டு போகும்போது இது கூடாது அப்படிங்கிறத வந்து சொன்னோம். உள்ள வந்து நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடாது. அதுல வந்து தரப்பட்ட மக்கள் மட்டும் தான் உள்ள போய் நேர்த்திக்கடன் செலுத்தணும். அப்படின்றத வந்து அத பிரேக் பண்ணி அங்க இருக்கவங்க கிட்ட சண்டை போட்டு என் ஃப்ரெண்ட் உள்ள கொண்டு வந்து செலுத்துவான். எல்லாரும் பொதுவானது. கடவுள்ன்றது எல்லாருக்கும் பொதுவானவங்க தான். எதுக்கு இவங்க இதுல கூட ஜாதி மதம் பார்க்குறீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அந்த அந்த வேண்டுதலை வந்து உள்ள கொண்டு போய் செலுத்தினதும் உண்டு. அது வந்து நான் சொல்றது 15, 16 வயசு. இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ திமுக வந்து சில பத்திரிகைகள் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் அணிக்கு தான் திமுக வந்து கூட்டணி சேர்த்து காங்கிரஸை டம்மியாக்க தான் திமுக பிளான் பண்ணிட்டு இருக்குன்னு சில பத்திரிகைகள் நாங்கள் பேசிட்டு இருக்காங்க டிபேட்லலாம். இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? அதாவது வந்து எத்தனை பேர் எத்தனை எப்படி வந்தாலும் ஆரம்பத்தில் திமுக காங்கிரஸ்க்கு ஆகாது. கூட்டணின்னு வரும்போது இப்ப பிஜேபியோடையும் திமுக கூட்டணியில இருந்துச்சு. அதே மாதிரி காங்கிரஸோடையும் இருக்கு. அதே மாதிரி அதிமுக இது என்ன சொல்றேன்னா, கூட்டணிகள் மாறலாம், கூட்டணிகள் ஒன்னாகலாம். ஆனாலும் வந்து நம்மளோட நிலைப்பாடு என்ன, நம்ம கட்சியை பலப்படுத்துறதுக்கு என்னன்னு அவன் பார்ட்டியில இருக்கவங்க யோசிப்பாங்க. ஸோ அதன்படி தான் நம்ம செயல்படணும். இது வந்து அழிக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ வந்து முடியாது. ஏன்னா 139 ஆண்டு ஆச்சு காங்கிரஸ் பெரிய இயக்கம் வந்து தொடங்கி. அதனால் இதை வந்து அழிக்க யாராலையும் முடியாது. ஸோ இப்போ 60 ஆண்டு காலம் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட்டணியில் இருந்து 25 சீட்டு வாங்கி ஜெயிக்க தானே செஞ்சோம். அதனால் வந்து இது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் பேசுகிறவங்க வெளியிலேருந்து 1000 பேசலாம். ஆனால் உள்ளுக்குள்ள நிலவரம் எப்படி இருக்குன்றது உள்ளே இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அதனால் நல்லபடியாக போதும். இந்த மாதிரி சில பேர் பண்ணுற தவறுதுனால ஒட்டுமொத்தமாக வேறு விதமாக யோசிக்க தோணுது. இப்போ அடுத்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு வரும்போது இப்போ பிள்ளைங்களுக்குலாம் அவார்டு கொடுத்தாரு. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து மார்க் பாஸ் ஆனவங்களுக்கு கொடுத்தாரு. இது கொடுத்ததுக்கப்புறம் அவர் அடுத்த காமராஜர், கர்மவீர காமராஜர்லாம் சொல்கிறாங்களே, அதை நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. சில பேர் அதை பேரை யூஸ் பண்ணாங்க. விஜய் அவர்களே சொன்னார், காமராஜர்லாம் சொல்லாதீங்கப்பா, அந்தளவுலாம் கிடையாது அப்படின்னு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இது சொன்னது கூட பார்த்தீங்கன்னா, அப்படி சொல்லாதீங்கன்றது வந்து நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அவர் அதை சொன்னார். ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லும் போது அது அமைதியாக இருந்தார். அதே போல் சில பேனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தாத்தா உட்கார்ந்துருக்க மாதிரி அவர் பின்னாடி நிற்கிற மாதிரி, அவர் நிற்கிற மாதிரி இவர் உட்கார்ந்துருக்க மாதிரி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி இதை வந்து கூடாதுன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் ஆனோம். அதுக்கப்புறம் மறுநாளே வந்து அந்த இன்னொரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் வச்சு அவர் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அதை சொன்னார், என்ன அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உதவி பண்ணுறீங்க. உதவி பண்ணுறது வந்து இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களோட நல்ல எண்ணம் இருக்குன்னா இதுதான். அரசியல்ன்றதுக்காக என்ன வேணாலும் செய்கிறத வந்து விமர்சனம் பண்ணுறது சரியா? அதுவும் வந்து அவர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ தான் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வந்திருக்கீங்க. அதை தொட்டு பார்த்து இதோட இது ஒப்பிடுறது வந்து எப்படி சாத்தியம்? ஸோ இன்னொரு டவுட்டு, அவரே பண்ணுங்க காமராஜர் சொல்லுங்கன்னு அவரும் சொல்லலை. அது சொல்லியிருந்தால் நீங்கள் அவர் மேலே தப்புங்களாம். தொண்டர்களே சொல்லும்போது, தொண்டர்கள் சொல்கிறதுக்கே இவ்வளோ போராட்டங்கள் பண்ணும்போது, விஜய் கட்சி தொண்டர்கள் சொல்லும்போது, இதே திமுகவில் வந்து தப்பாக காமராஜர் சொல்லும்போது ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணலங்கிறேன் நான். ஏன் பிரச்சனை பண்ணலன்றீங்க? நேற்று விஷயம் வெளியே வந்த உடனே தலைவர் அவர்கள் மறுப்பு தெரிவித்தாங்க. திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணவர். அவர் வந்து அதுக்கு பற்றி நிறைய விஷயங்களை முன் வச்சாங்க. நான் பேத்தியாகிய நான் கண்டனம் தெரிவித்தேன். மாணிக் தாகூர் வந்து அவர் ட்விட்டர் பண்ணாங்க. காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து திருச்சியில் முற்றுகையிட்டாங்க, அரெஸ்ட் ஆகிருக்காங்க. இன்னும் அவரை வீட்டை முற்றுகையிட போகிறேன்னு சொன்னாங்க. இது வந்து மக்கள் மத்தியில் வந்து இது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த மீடியாவும் எந்த அளவுக்கு முனைப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்தந்த சைட்ல வந்து அவங்களோட எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட வெறுப்பை வந்து உமிழ தான் செய்றாங்க. ஸோ அதனால வந்து இது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய் சொன்ன விஷயம் வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னாலும் அதை வந்து டெவலப் பண்ணி பேனர் வரைக்கும் கொண்டு போய் கட் அவுட் வச்சு அதெல்லாம் கொண்டு போகும்போது இது கூடாது அப்படிங்கிறத வந்து சொன்னோம். சரி, இது இப்படி சொல்றீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து அடுத்த தலைமுறைக்கு காமராஜர்கள் யாருன்னு சொல்றதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும்ல. ஒரு பிரபலமான நபர் வந்து காமராஜரை வந்து முன்னெடுத்துறாரு அப்படிங்கும்போது இன்னும் வர தலைமுறைக்கு தெரியுமில்ல காமராஜர் வரலாறு இருக்குங்க. நம்ம யாருங்க முன்னெடுக்கிறது? இப்போ உன் வயசு என்ன, என் வயசு என்ன? இப்போ எனக்கு எங்கள் தாத்தாவை பற்றி சொல்லியிருக்காங்க, நான் என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறேன், என் பேரனுக்கு நான் அடுத்து சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்மையான நபர்கள் இருக்காங்கல்ல. இப்போ அடுத்தவங்க வந்து தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைக்காதீங்க, தேவையில்லாத விஷயங்களை சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்லுது. இப்போ இவர் சொன்னது போல் தவறுதலான வார்த்தைகளை வந்து திருச்சி பேசும்போது தான் அது வந்து என்னன்றது புரியாமல் போகுது. அதனால் இருக்கிறத இருக்கிற மாதிரி இருந்துட்டு போட்டோம், நீங்கள் சொல்லக்கூட வேணாம். அதெல்லாம்
வந்து காலத்தாலும் அழிக்க முடியாத ஒரு என்ன சொல்றது மகான்கள் வாழ்ந்தது. அப்போ தாத்தா பேர் யூஸ் பண்ணக்கூடாது யாரும் எங்கேயுமே. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பண்ணுங்க, நீங்க செய்யறேன்னு சொல்றீங்களா, அவரோட அவரை ஒப்பிடாதீங்க. யாரோடையும் யாரும் ஒப்பிட முடியாது. ஜாதி கட்சிகள் சில பேர் காமராஜர் அவர்கள் வச்சிருக்காங்களே, அது எப்படி அதை பார்க்குறீங்க? ஜாதியில காமராஜர் தனியாக கொண்டாடுறாங்க ஒரு ஜாதிகள். அது நேரடியாகவே சொல்லாமே, நாடார் இதில் வந்து தூக்கி பிடிக்கிறாங்கன்னே நீங்கள் சொல்லுவீங்க. நாடார் இல்லை, அந்த மாதிரி இருக்குன்னா இங்கே நாடார் கம்யூனிட்டியில் இருந்தார், அவர் இருந்தாருன்றதுனால அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமாக அவங்க சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, அது ஓகே. ஆனால் அது தாத்தா வந்து எந்த இடத்துல நிச்சயமா இல்லை. அதை வந்து அவர் இருக்கும்போதும் சரி, அவர் மறைந்த பிறகும் சரி, அது வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா வந்து அவர் இருக்கும்போது சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு, அவர் வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால அவர் வந்து மாரியம்மன் கோயில், விருதுநகரில் இருக்க மாரியம்மன் கோயிலில் அக்னி சட்டி எடுக்கும்போது உள்ளே வந்து நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடாது, அதில் வந்து உயர் தரப்பட்ட மக்கள் மட்டும்தான் உள்ளே போய் நேர்த்திக்கடன் செலுத்தணும் அப்படின்றத வந்து அதை பிரேக் பண்ணி அங்கே இருக்கவங்ககிட்ட சண்டை போட்டு என் ஃப்ரெண்டு உள்ளே கொண்டு வந்து செலுத்துவான், எல்லாரும் பொதுவானது, கடவுள்ன்றது எல்லாருக்கும் பொதுவானவங்க தான், எதுக்கு இவங்க இதில் கூட ஜாதி மதம் பார்க்குறீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அந்த வேண்டுதலை வந்து உள்ளே கொண்டு போய் செலுத்தினதும் உண்டு. அது வந்து நான் சொல்கிறது 15-16 வயசில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பரமேஸ்வரன் சொல்லிட்டு அவரை வந்து அமைச்சராக்கி அறநிலைத்துறைக்கு அமைச்சராக்கினவர் பெருந்தலைவர் காமராஜர். ஸோ அப்போல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜாதி வெறியோடு இருந்தாங்களோ அந்த இடத்துலையுமே அவரை வந்து அதை எல்லாருமே பொதுவானவங்கன்றதை காமிச்சவர் தான். ஸோ அதனால் வந்து இதில் இவங்க வந்து அவங்களோட விருப்பத்தின் பேர் செய்கிறதுனால தாத்தா சொல்லி செய்கிறதுன்னு இல்லையே, அவர் இல்லை. இருந்தாலும் இவங்க விருப்பத்தின் பேரில் ஒரு மாதிரி வழிபடுறாங்க. அதை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? ஓகே. இப்போது திமுக வந்து விமர்சனம் பண்ணுறதுல வந்து ஒரு கொச்சைத்தனமாக விமர்சனம் பண்ணுவாங்களே, நான் நெட்டிசன் நிறைய இணையதளத்தில் பார்க்குறோம். ஐயா காமராஜர் அவர்கள் வந்து எருமை மாடு அப்படின்லாம் இது கருணாநிதி விமர்சனம் பண்ணும்போது இப்போ இருக்க தலைமுறையில் அண்ணாமலை அவர்கள் ஆடுங்கிறாங்க. இப்போ திமுக வந்து விலங்குகள் பேரே ஆடு மாடு இப்படி விமர்சனம் பண்ணுறாங்க. இது எந்த கட்சி அரசியல் ரீதியாக அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவங்களோட மனசை வந்து காமிக்குது, அவங்களோட குணத்தை காமிக்குது. இதை அப்படி தான் எடுத்துக்க முடியும். இதை வந்து தாத்தா அந்த இடத்துல கூட, இது ஒரு இடத்துல கூட நான் படித்தேன், ரஷ்யாவில் வந்து தாத்தா போயிருந்தப்போ ஒரு கோட்டோ இல்லைனா வந்து எதுவுமே எடுத்துக்காமல் அவர் கொண்டு போன கதர் வேட்டி கதர் சட்டையில் தான் அவங்க ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அப்படின்னும் போது அங்கே குளிர் அதிகமாக இருக்கும்னும் போது இங்கே இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் இருக்கவங்களும் சில பேர் வந்து ஒரு மாதிரி விமர்சனங்கள் வைக்கும்போது அதை வந்து காமெடியாக கொண்டு போனாங்க. அவன் ஒரு வாட்டி தான் சொல்லியிருப்பான், நீ பல வாட்டி சொல்லி என்னை வந்து அசிங்கப்படுத்துறியேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சொல்கிறவங்க என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை வந்து பெருசாக்க தான் அது சங்கடமாக இருக்கும். அது அவரோட குணம். ஸோ அதனால் இவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இதை எடுத்துக்காம கடந்து போகிறது ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ காங்கிரஸ் கூட்டணி திமுக தொடர வாய்ப்பு இருக்குமா? இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தால் திமுக தொடர வாய்ப்பு இருக்குமா, இல்லை காங்கிரஸ் தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்குமா? இது தனிநபர் உண்டான விஷயம். அதில் வந்து கட்சியில் இருக்க ஒற்றுமையை வந்து உடைக்கக்கூடாது, அதை நம்ம பேசுகிறது சரியான்னு கூட நான் யோசிப்பேன். இது வந்து முழுக்க தலைமையும் இங்கே இருக்கவங்களும் பேசுகிறது தான். ஸோ அதை வந்து நம்ம யோசிக்கிறது கூட தவறுன்னு தான் நான் நினைப்பேன். ஓகே மேம். கடைசியாக காமராஜர் அவர்களை பற்றி, ஐயா பற்றி உங்கள் பாட்டி சொன்ன கதை ஏதாச்சும் எமோஷனல் கதை ஏதாச்சும் இருக்கா மேம்? இது நடந்துச்சுப்பா, இது கொஞ்சம் இந்த போராட்டம் நடந்துச்சு, இந்த ஏதாச்சும் ஒரு எமோஷனல் கதை இருக்கா? அதாவது வந்து தாத்தா சின்ன வயசில், யாருக்கு தெரியாததா சொல்லுங்கள். சின்ன வயசில், அதாவது வந்து தெரியாத விஷயம், 3-4 வயசு இருக்கும். 4 வயசு இருக்கும்போது அப்போ ஆரம்ப கால பள்ளியில் வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வந்தது. விநாயகர் சதுர்த்தி வந்தப்போ என்னாச்சு, எல்லா ஸ்கூல்லேயும் வந்து அந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது ஒரு அமௌண்ட் ஒன்று வாங்குவாங்க. அப்போ இருக்க சூழ்நிலைக்கு 1 ரூபாவோ இல்லை 50 காசோ ஏதோ வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாங்கியிருக்கும் போது அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே மொத்தமாக இருக்க பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி கடலெல்லாம் வச்சு பழம் இதெல்லாம் வந்து இது பண்ணாங்களாம். அப்படி பண்ணும்போது எல்லாம் க்யூவில் வர வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ முன்ன போன பிள்ளைங்களுக்கு கூடுதலாகவும் பின்ன வந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாகவும் கொடுத்துருக்காங்க. சொன்ன உடனே தாத்தா வந்து அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்து பாட்டி அவங்க தாத்தா இருக்காரு, ஸ்கூலில் படிக்கிறாங்க குழந்தை தானே அப்படின்னும் போது அப்போ இருந்து வாங்கிட்டு வராங்க. அப்போ வந்து அவங்களோட பாட்டி கேட்டிருக்காங்க, என்ன எல்லாரும் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க, நீ கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னோடனே அந்த வயசுலேயே அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இங்கே வந்து முன்ன வந்தவங்களுக்கு தான் அதிகமாக கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து அதை சரி வர கொண்டு வரல, எல்லாரும் ஒரே மாதிரி தானே பணம் கொடுத்துருக்கோம், அப்போ அவங்க பிரித்து ஒழுங்காக கொடுத்துருக்கணும்ல, ஆசிரியர்கள் மேலே தவறு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னபோது பாட்டி சொன்னாங்க, அந்த 4 வயசில் நீ ஏன் வாங்கிட்டு வரலன்னு கேட்கும்போது இப்போ இருக்க குழந்தைங்க என்ன சொல்லும், இல்லை எனக்கு தரலை, இல்லை நான் கீழே போட்டுட்டேன், இல்லை நான் அங்கே போகலை, ஏதோ ஒன்று இருக்கலாம்.
அந்த நேரத்திலேயே ஆசிரியர்கள் மேலே என்ன விதமான குறைகள் இருக்குன்றதை சுட்டி காட்டுறது வந்து தாத்தா. ஸோ ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். சரி பரவாயில்ல இருக்கட்டும், இதுவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்களா. ஆனால் அதை வருத்தப்பட்டதும் உண்டு. ஸோ இதை வந்து கொஞ்சமாக கிடைச்சிருச்சு. கொஞ்சமாக கிடைச்சது. அதுக்கு காரணம் என்ன? பெரியவங்க தான் காரணம். ஆசிரியர்கள் அதை சரியாக கொடுத்துருக்கணும். ஆனால் எல்லாருமே பணம் ஒன்று போல கொடுத்துருக்கும் போது எல்லாருக்கும் ஒன்று போல தானே கொடுக்கணும். அது ஏன் இவங்க வந்து ஒருத்தருக்கு கூடுதலாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் எப்படி கொடுக்க முடியும்? அந்த ஷேரிங் கூட ஈக்குவலாக இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்றதை அந்த காலகட்டத்திலேயே அத்தனோண்டு வயசுலேயே சொன்னவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். நான் படிக்கும்போது கூட நானே மெய் சிரித்திருக்கேன். 3 முறை இந்தியாவோட பிரதமரை செலக்ட் பண்ணியிருக்காரா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பார், இவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா ஒரு இது இருக்கும்ல. இப்போ நீங்கள் அதை படிக்கும்போது நீங்கள் கேட்கும்போது நீங்கள் எப்படி இருந்துச்சு? எங்கள் தாத்தாவோட 3 முறையோட இவரே செலக்ட், அவரே உட்காந்துருக்கலாம், பிரதமர் ஆகிருக்கலாம், 3 முறை செலக்ட் பண்ணியிருக்காரு. 2 முறை வந்து பிரதமர் ஆக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்த வாய்ப்பை வந்து அவங்க கொடுத்தாங்க. அது எப்படி சூழல் நடந்தது அப்படின்னா, இங்கே வந்து தாத்தா வந்து முதலமைச்சராக இருக்காங்க. 9.5 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் 63 ஜெய்ப்பூரில் வந்து அப்போ வந்து 1968 கட்சி ஆரம்பித்து 68வது வருடம் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆரம்பிச்சு. அப்போ நேரு அவர்கள் இருக்காங்க. அப்போ ஜெய்ப்பூரில் நடந்துச்சு. ஜெய்ப்பூரில் நடக்கும்போது எல்லாரும் போயிருக்காங்க. அப்போ நடந்ததுக்கப்புறம் தாத்தா அப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை யங்ஸ்டர்ஸ் அடுத்து வரணும் அப்படின்றதுக்காக இந்த பதவியை எடுத்துட்டு விலகிட்டு இனி கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கு என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து அப்போது திமுகலாம் அப்போ வருது அப்படின்னும் போது இப்போ இந்த கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கு நான் வந்து இறங்கி வேலை பார்க்கணும். எனக்கு யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க வேகப்படுத்தி ஓடுறதுக்கு நம்ம வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலமைச்சர் பதவியை விழுந்தாங்க. ஆமா வரி விட்டாங்க. ஆமா கண்டிப்பா. வீட்டுக்கு நம்ம பையன் நம்ம சொந்தக்காரங்க எதுவுமே உள்ள கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. அந்த மாதிரி என்னைக்குமே அது கிடையாது. அது அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் நடந்த விஷயத்தில் அப்போ எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. கலந்ததுக்கப்புறம் 1964 தாத்தாக்கு ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கொடுத்தாங்க. அப்போ தாத்தா வந்து சொன்னாங்க, இல்லை நான் கட்சியை பலப்படுத்தணுன்றதுக்காக தான் முதலமைச்சர் பதவியை நான் விட்டு விலகினேன். இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக நான் வந்து எல்லா மாநிலங்களும் காங்கிரஸை வளர்க்குறதுக்கு நான் இது பண்ணணும்னா முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக உங்களால் முடியும், நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு ரொம்ப கட்டாயப்படுத்தி சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் சரின்னு தாத்தா அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. பொறுப்பை ஏற்றுட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 68வது வருஷத்தில் தாத்தா இங்கேருந்து போனாங்க, பதவி ஏற்றாங்க. பதவி ஏற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2000 மைல்கள் 300 ஊர்கள், அது 18 நாட்களில் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சாங்க. அப்போ 1 கோடி மக்களை போய் நேரடியாக சந்திச்சு மாநிலம் ஃபுல்லாக அப்போ வந்து சந்திச்சு அவங்களோட குறை நிறைகளை கேட்டு தெரிந்த ஒரு பெருமையும் தாத்தாக்கு உண்டு. அதனால தான் அப்போ இருந்த மக்கள் எல்லா மாநிலங்கள் இருக்கவங்களும் எலெக்ஷன் கிடையாது, இல்லை கிடையாது. நார்மலாக அவர் வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முடியும் போது கேட்குறாங்க. ஆமாம், அது வந்து அப்படி கிடையாது. அவர் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆன உடனே அப்போ இந்த நிலைப்பாடை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எல்லா மாநிலங்களுக்கும் போனாங்க. அது போனதில் வந்து பார்த்திங்கன்னா 300 ஊர்கள், 2000 மைல்கள், 18 நாட்களில் ரீச் பண்ணியிருக்காங்க. 1 கோடி மக்களை சந்திச்சிருக்காங்க. அந்த ஒரு பெருமை உண்டு. அத்தனை மக்களும் வந்து பார்த்திங்கன்னா மொழி பிரச்சனை இருக்கும். மொழி இவங்களுக்கு பேசுகிறது இவங்க பேசுகிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுகிறது இவங்களுக்கு அவ்வளோ புரியாது. அப்படி இருக்கும்போது அப்போ தான் சொன்னாங்களே கருப்பு காந்தி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து தாத்தாக்கு வழங்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நடந்த விஷயம் வந்து நேரு அவர்கள் வந்து தவறிட்டாங்க. தவறும்போது தொடர்ந்து 17 ஆண்டு காலம் வந்து பிரதமராக இருந்த ஒரு பெருமை நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேருக்கு உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த ஒரு மரணம் வந்து யாராலையும் எதிர்பார்க்க முடியாதது. அப்போ வந்து யாரை இது பண்ணலாம் அப்படின்னும் போது, இல்லை காமராஜ் நீங்கள் எடுத்துக்குங்க. ஐயோ எனக்கு இந்த இது வேண்டாம், எனக்கு இது அவசியம் இல்லை, என் பக்கம் திரும்பாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க, லால் பகதூர் சாஸ்திரியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் சரியாக இருக்கும், நீங்கள் பாருங்கள், உங்களால் முடியும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க இருந்தாங்க. எதுனாலும் நேரு அவர்கள் எப்படி தாத்தா கிட்ட எந்த விஷயம் கேட்பாங்களோ அதே மாதிரி லால் பகதூர் சாஸ்திரியும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நட்பு ரீதியாக நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் வயது மூப்பின் காரணமாக அவங்க தவறினதுக்கப்புறமா இந்திரா காந்தி அவர்களை கொண்டு வந்தாங்க. ஏன்னா படிச்சிருக்காங்க, நேரு அவர்களோட மகள். ஸோ அவங்களும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சு அவங்க அப்பாவோட இருந்திருக்காங்க, எல்லாமே தெரியுன்றதுனால அவங்களுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ 2 முறை தாத்தாக்கு வந்த விஷயத்தை பிரதமர் ஆகணுன்னும் போது எனக்கு வேண்டாம், அடுத்து இவங்களுக்கு வழிவிடணும்னு சொல்லிட்டு அத்தனை பண்ணதுனால அவரை கிங் மேக்கர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் தாத்தாக்கு உண்டு. ஓகே மேம், மிக்க நன்றி மேம். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குறதுக்கு மிக்க நன்றி. நன்றி.